தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிறையில் இருந்து வந்ததும் நேரடியாக சீமானை பார்க்க வந்த ரெட்பிக்ஸ் நிறுவனரான ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டாருங்கிற நிகழ்வு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சில பேர் மறந்து கூட இருக்கலாம். அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். வெறும் ஒருவரை பேட்டி எடுத்ததற்காகவே கைது செய்தது அப்படின்னா அது இவரை மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எந்த இடத்துக்கு பேட்டி எடுக்க போயிருந்தாலும் அந்த பங்கேற்பாளர்கள் என்ன பேசுகிறார்களோ அதற்கு நெறியாளர் பொறுப்பு கிடையாதுங்கிறத முதல் எடுத்த உடனே பதிவு செய்துட்டு தான் மொத்தத்தையும் பதிவு பண்ணுவாங்களே. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எப்போவுமே அதில் கருத்து மாறுபாடு இருக்கலாம், கருத்து ஏற்றுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் அங்கே அவங்க எப்படி இருக்கணும்னா அவர்களுடைய பதில்களை பதிவு செய்கிற இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சவுக்கு சங்கர் பேசியதற்கு இவர் தலையசைத்து விட்டார். இவர் அந்த இடத்துல இருந்தார். இவர் தொடர்ச்சியாக இப்படி பேட்டி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் அந்த ரெட்பிக்ஸை மொத்தமாக முடக்கணும்னு சொல்லிட்டு இவரை கைது செய்ததும் இல்லாமல் அந்த சேனலையே க்ளோஸ் பண்ண சொல்லி அவர்கிட்ட பேசி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா திருச்சி மத்திய சிறையிலேருந்து அவர் வெளியில் வராரு ஜாமீனில். வெளியில் வந்த உடனே அவருக்காக பேசியது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆள் கூட கிடையாது. ஒருவர் கூட இவர் செய்தது தவறு அப்படின்னு எதிர்த்து பேச மாட்டுறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியுடைய அந்த ஆதிக்கம் அந்த அளவிற்கு எதிர்த்து பேசினா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பலரும் அடங்கி இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் உறவுகள் மட்டும் பல மேடைகளில் இந்த அரங்கேற்றிய கொடுமைகளை பதிவு செய்திருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் கூடவே சேர்ந்து இந்த விஷயத்த சொன்னார். எங்காவது இப்படி நடந்திருக்கா அப்படின்னு பதிவு செய்திருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டுமே அந்த கூட இருந்த அந்த நோக்கத்தோட இன்றைய தினம் அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனே நேராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை மதியம் சந்திப்பதாக அவரது வீட்டிலே நீலாங்கரையிலே பார்த்திங்கன்னா மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக கிளம்பி வந்துட்டுருக்காரு. இந்த நிகழ்வு நிஜமாலுமே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல, மகிழ்வாக இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக அண்ணன் ஆதரவு கொடுக்கும்போது எல்லாரும் சிறையிலிருந்து வெளியே வரும்போது சந்திக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அவருக்கு அளித்த அந்த அநீதியிலிருந்து குரல் கொடுத்த ஒரே மகனாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது, இனியும் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.